வணக்கம் விஜய் அவர்களுக்கு. முதல்வர் விஜய், தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்களுக்கு வணக்கம், நம்முடைய வாழ்த்துக்கள். போகிற போக்கில் இந்த 2 நாளில் விஜய் பல பேருக்கு கொட்டு வச்சுட்டு போயிட்டார். முதல் கொட்டு யாருக்கு தெரியுமா? அதாவது விஜய்ங்கிற பேரை விஜய் கிடையாது, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ண பிஜேபி டீம் ஹச் ராஜா தான். இன்னைக்கு அவர் எங்கே போய் முகத்தை வச்சுக்க போகிறான்னு தெரியல. ஆமாடா, நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சி ஜோசப் விஜய் என்ற நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கொட்டை அங்கே தான். செகண்ட் கொட்டை என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சிட்டிங் சிஎம் அவர் வந்துட்டு எம்எல்ஏ இருந்த இடத்துல, அதுவும் அதே இடத்துல இருந்தவங்க தோத்ததா பெரிய சரித்திரம்லாம் கிடையாது. ஆனால் அதையும் செஞ்சு திமுகவுக்கு ஒரு பெரிய கொட்டு வச்சார். இதான் நான் யார், என் அலை என்ன தெரியுமா, உங்கள் தலைவர் சிட்டிங் எம்எல்ஏ அந்த இடத்துல காலி, அதான் அதே இடத்துல காலி அப்படின்னு ஒரு கொட்டு வச்சார். அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்க பார்த்தீங்கன்னா, பதவி பிரமாணம் பண்ணிட்டு நேரம் நம்ம பெரியாருடைய நினைவிடத்துக்கு போறாரு. வீரமணி சந்திக்கிறாரு. தமிழ் தேசியத்துக்கு ஒரு கொட்டு. தமிழ் தேசியம் மட்டும் இங்கே இல்லைப்பா, இங்கே திராவிடம் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை தோண்டி வெளியே எடுத்து விடுறாரு. அது முடிஞ்சது. அடுத்து வர்றாரு உதயநிதி. உதயநிதி எப்படின்னா, அவர் கட்சி ஆரம்பித்த போது ஒரு தடவை பேட்டி கேட்டிருந்தாங்க உதயநிதி அவங்களுக்கு. என்னென்னா, இந்த மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உங்களுடைய கருத்து என்ன? நான் சினிமா நியூஸ் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நீ சினிமா நியூஸை பார்க்க மாட்டேன், இன்றைக்கி பார்த்தீங்களா அவருக்கு மேலே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறார், கையெழுத்து போடுறாரு. நீ எம்எல்ஏ, நான் முதலமைச்சர், எம்எல்ஏ ப்ளஸ் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு ஒரு கொட்டு வச்சார். சரி, ஓகே. அதுக்கடுத்து இன்னொரு கூட்டம் என்ன வச்சார் அப்படின்னா, இந்த திராவிட கட்சிகளை முதல் தடவையாக ஒரு சைடு பார்த்தோம். எங்கள் சட்டமன்றத்தில் இந்த பக்கம் ஆளுங்கட்சி, அந்த பக்கம் எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே முதல் தடவையாக 2 திராவிட கழகங்கள் ஒரே இடத்தில் இருக்கப்பட்டது. ஆப்போசிட் சைடு இன்னொரு அணி. இது எங்கேயுமே பார்க்க முடியாது. அருமையாக பண்ணார். ஸோ இந்த மாதிரி வரிசையாக கொட்டுகளாக வச்சுக்கிட்டே போகிறாரு. அவர் கொட்டு வைக்கிறாரா இல்லை வைக்கிறதெல்லாம் கொட்டான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே. இதுக்கிடையில் என்னென்னாலாம் அவர் பதவி ஏற்றுட்டு பதவி பிரமாணம் பண்ணிட்டு எல்லாம் போகிறாரு. இன்னொரு கொட்டு வைக்கிறாரு. அவங்க ரசிகர்களுக்கு, அவங்க தொண்டர்களுக்கு, அவங்க எம்பி எம்எல்ஏக்கு என்ன செய்கிறாரு, நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாரும் ஆட்டங்கீட்டம் போட்டீங்க, இங்கே பவர் சென்டரே நான் தான், இங்கே லோக்கல் தாதா, லோக்கல் பவர் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார். ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மிமாங்கல்ல, ஒரு தனித்துவமான தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பு அப்படி தான் இருக்கும். என் கையில் தான் எல்லாமே இருக்கணும், நீயா லோக்கலாக தாதா மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறாரு. பட் அது எவ்வளோ சாத்தியம் எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் விசாரித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா தான் இங்கே மெயின் பிரெயின் ஆஃப் விஜய், பிரெயின் ஆஃப் திஸ் டிவிக்கே யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தான் சொல்கிறாங்க. சரி, பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி போகிறாரு. அப்புறம் வந்தோடனே கையெழுத்து போட்டார். 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, சிங்கப்பெண்ணை திட்டம், பெண்கள் பாதுகாப்பிற்கு, அப்புறம் மதுவும் சொல்லலை, போதைப் பொருளை ஒதுக்கிறேங்கிறாரு. கஞ்சா அபின் அந்த மாதிரி. ஆனால் சரக்கு என்ன பேசுவார் எனக்கு தெரியல, அதுவும் ஒரு போதைப் பொருள் தான். பட் அதுக்கும் போட்டார். ஸோ நல்ல விஷயங்கள் தான். இதற்கு பிறகு சரக்கு சம்மந்தப்பட்ட தொழில்துறை ஆதவ் அர்ஜுனாக்கு தான் போகும். அந்த பக்கம் மாறன் ஃபேமிலி ஒரு காலத்தில் இருந்தாங்க, இப்போ மார்டின் ஃபேமிலி வந்துட்டாங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டீப் பயங்கர ஒரு ரா பிஸ்னஸ், ஹைலி மார்ஜின் ப்ராஃபிட் உள்ள பிஸ்னஸ் ஃபுல்லாக இனிமேல் ஆதவ் அர்ஜுனா தான் பார்க்க போகிறாரு. அது நீங்கள் இப்படி கடந்து பார்த்துட்டே வருவீங்க. சரி, ஓகே. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அன்னைக்கு நெக்ஸ்ட் டே என்னாச்சு, இன்னைக்கு எல்லா தலைவரையும் பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு? மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு. சரியா? அப்புறம் அன்புமணி ராமதாஸை பார்க்குறாரு. அப்புறம் சீமான் அவர்களை பார்க்குறாரு. வைகோ அவர்களை பார்க்குறாரு. ஆனால் எடப்பாடியை பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணும்போது தெரிஞ்சுது. அதாவது கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் சட்டசபைக்கு வராமல் இருப்பார்கள் அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர் நீங்கள் சட்டசபையில் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் கட்சி தலைவர். அது ஒன்று. 2வது யாருன்னா வைகோ. அவர் ஒரு பெரிய கட்சி தலைவர், ஆனால் எம்எல்ஏ சீட்டு கிடையாது, நிற்கலை, அவர் வர முடியாது, அவரை பார்க்குறாரு. அடுத்து யாரை பார்க்குறாருன்னா, அன்புமணி ராமதாஸ் ஒரு கட்சியின் தலைவர், ஆனால் அவர் எம்எல்ஏ கிடையாது, வர முடியாது, அதனால் அவரை போய் பார்க்குறாரு. அடுத்து சீமான் அவர்கள், அவருடைய தம்பி, அண்ணன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கட்சி ஆரம்பிக்க நினச்சாங்க. பட் பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஒரு காம்பினேஷன். அவரும் தோற்று போயிட்டார், சட்டசபைக்கு வர முடியாது. அப்போ இந்த மாதிரி இந்த கட்சி தலைவர்கள், இவரை விட மூத்தவர்கள் தேர்தல் தோற்று போயிட்டாங்க, இல்லை நிற்கலை, அவங்களெல்லாம் போய் நேராக வீட்டில் பார்க்குறாரு.
இது எதுக்கு இந்த சாயல்னே தெரியல. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் வந்துட்டு திருமாவளவனை பார்க்கல, எடப்பாடியை பார்க்கல, ஓகே இந்த கால்குலேஷன் எடப்பாடியை பார்க்கல, திருமாவளவனை ஏன் பார்க்கல? திருமாவளவன் அவர்களுக்கு இவங்க ஏதோ பெரிய ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பார்க்கவே இல்லை இல்லையா? எப்படி பார்ப்பாருன்னா, ஒரு மினிஸ்ட்ரி கொடுப்பாரு, இல்லை துணை முதல்வர் போஸ்ட்டை கொடுப்பாரோ அப்படின்னு ஒரு பெரிய டாக் போயிட்டு இருக்குது. மேபி ஆதவ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்கெட்ச்லாம் பண்ணுவார், அதைத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை இல்லையா அவரை பார்க்காம இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ரீசனில் தான் போய் பார்க்குறாரு. சரி, அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ இது வந்து இதில் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்குது, இவர் ஏன் வந்து எல்லாருமே பார்க்கணும், இவ்வளோ அன்பாக இருக்கணும், இவ்வளோ நல்லவனாக இருக்கணும், இதில் ஏதோ உள்குத்து இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. பார்க்கலன்னா பார்க்கலம்பாங்க, பார்த்தா பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் எ குட் மூமெண்ட். நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அவர் எல்லாத்தையும் மறந்து அவருக்கே அவர் முதலமைச்சர் ஆனது வந்துட்டு பெரிய கனவு மாதிரி இருந்திருக்கும். அதை வந்து வெளியே வர்றதுக்கு டைம் ஆகும். பட் அதற்கு நடுவில் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் போய் பார்ப்பது, அழகாக வந்துட்டு மீட் பண்ணிட்டு கட்டி அரவணைச்சவங்க வீட்டில் இருக்கிறது, பார்க்கறது, பேசுறது வரலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதை வந்து நம்ம தவறுனே சொல்லவே முடியாது. இதில் என்ன உள்ளர்த்தம் இருந்தாலும், இதற்கு தாண்டி ஏதாவது இப்போ பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாண்பு வந்து மிக 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 அருமையாக இருந்தது. இன்னொன்று உற்று நோக்கப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த சட்டசபையில் வந்துட்டு இதில் பதவி பிரமாணம் பண்ணும்போதுட்டு ஆண்டவனின் ஆணை, அதாவது என்ன செய்வாங்கன்னா மனசாட்சி ஆணை, உளமருந்து செய்கிறேன் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் அவர் ஆண்டவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. ஜெயலலிதாவுக்கு பிறகு, அதாவது அப்படின்னா திராவிட கழகங்கள் ஃபுல்லாக வந்து இந்த ஆண்டவன் மீது ஆணை சொல்ல மாட்டாங்க. அதை வந்து திருப்புறாரு, ஹிஸ்ட்ரி ரிப்பீட் பண்ணால் ஜெயலலிதா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு எந்த திராவிட கட்சி தலைவர்களும் பண்ண மாட்டாங்க. இவர் ஆண்டவன் மீது ஆணைன்னு சொல்லிட்டு வராரு. ஸோ இப்போ இந்த விஜய் வந்ததுனால சில இந்த சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன சில தவறான சில விஷயங்கள்லாம் இங்கே பரவுது அப்படின்னா, மூட நம்பிக்கை பரவுதோ. இப்போ எப்படின்னா, விஜய் வந்துட்டாரு, அவர் ஜாதகம் நல்லா இருந்துச்சு, அவர் எல்லா கோயிலுக்கும் போனார், அவரோட கட்டத்தில் இருந்துச்சு, ஜோசியக்காரங்க சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, அப்புறம் ஆண்டவின் மீது ஆணை சொல்கிறாரு, கடவுளை பயங்கரமாக நம்புகிறாரு, இது லக்கில் வந்துட்டாங்க, போகிறவன் வரவெல்லாம் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டான், உழைப்பு என்னன்னு தெரிய தேவையில்லை, எம்எல்ஏ என்னன்னு தெரியாது, எம்பி என்னன்னு தெரியாது, அப்படிலாம் ஒரு ஆஸ்பெக்ட் வந்துகிட்டே இருக்குது. அப்போ யோசிக்க வேண்டியது, ஒருவேளை இவர் நிறைய மூட நம்பிக்கையில் வளர்க்குறாரோ, இது லக் அப்படிங்கிற பேர், அதிர்ஷ்டங்கிற பேரில் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு பெரிய ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இது வரைக்கும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த குரூப் ஒன்று புதுசாக இந்த பசங்க ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க, அவங்க சம்பாதிக்கட்டும், லக்கோ அதிர்ஷ்டமோ. பட் ஆனால் இதை வந்து ஒரு ட்ரெண்டாக்கி இது வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், சாமியை கும்பிடணும், மூட நம்பிக்கை, சாமியெல்லாம் கும்பிடலாம் தப்பு கிடையாது. ஆனால் மூட நம்பிக்கையில வந்து நிறைய வளர்த்து விட்டுறக்கூடாது. ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, உங்கள் கட்டம் இப்படி இருந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லக்கூடாது. இதில் என்ன இன்னொரு பெரிய ஆச்சரியம்னா, விஜய் அவர்களுக்கு வந்து அவங்க மனைவி வரல, மகன் வரல, மகள் வரல, திரிஷா வந்திருந்தாங்க. சரிட்டா? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஜாதகத்தின் பேரில் கூட இது ட்ராமாவாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் மனைவியையும் மகன்களையும் விட்டு பிரிஞ்சிருந்தா தான் இது நடக்கும், அப்போ திரிஷா இருக்கலாமான்னு கேட்டால் திரிஷா இருக்கலாம், திரிஷாவோட ஜாதகம் இதுக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு குரு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே குழப்பம் போச்சு. டே, எதெல்லாம் லிங்க் பண்ணுவீங்கன்னு ஒரு வரையறை இல்லையா? ஸோ இருந்தாலும் மூட நம்பிக்கை வந்துடக்கூடாது. மூட நம்பிக்கை அங்கங்கே வர மாதிரி இருக்குது. கஷ்டப்பட்டு மூட நம்பிக்கையெல்லாம் குறைத்து ஒரு சீரான பாதையில் போய்கிட்டு இருந்தது நம்ம ஊர். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மூட நம்பிக்கை வந்துருச்சோ அப்படின்னு தான் பார்க்குறேன். அதை தாண்டி அவருடைய விசிட் டு த லீடர்ஸ் ஹவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம், நிறைய பேசலாம்.